ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வார்ம் வெல்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆலோவேரா ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்லேயே எங்களுக்கு ஆலோவேரா இருக்கனால நாங்கள் இந்த ஆலோவேராவே எடுத்துப்போம். நம்ம போட போகிறது 2 பேர்த்துக்கு தான். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 3லேருந்து 4 பேர் வரைக்குமே குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆலோவேரா ஜூஸ் போடுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா, ஹனி வேணும். நாங்கள் பியூர் ஹில் ஹனி எடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த ஹனி கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்து ஜிஞ்சர் ஒரு சின்ன பீஸ் போதும். அடுத்து ½ லெமன் போதும். அடுத்து ஆலோவேரா, அப்புறம் அந்த ஆலோவேராவை வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி. ஃபர்ஸ்ட் இந்த ஆலோவேராவை நம்ம இந்த சைட்லலாம் நல்லா க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு ஆலோவேராவை நல்லா வாஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இதை ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் விட்டுட்டா டிசென்ட்ரி ஆக நிறையா சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஆலோவேராவோட ஸ்கின் எல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துடணும். நமக்கு நடுவில் இருக்க அந்த ஜெல் சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் தேவையில்லை. பார்த்திங்கன்னா எல்லாருமே குடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, வீசிங் ட்ரபிள், ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கிறவங்க, அதிகம் கோல்டு பிடிக்குன்றவங்கலாம் டெஃபினட்டாக இதை எடுத்துக்கவே கூடாது. அடுத்து அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நார்மலாகவே ஆலோவேரா வந்துட்டு ஸ்கின்னுக்கு, ஹேருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இப்போ இன்டேக் பண்ணுறப்ப நமக்கு இதோட எஃபெக்ட் இன்னும் பெட்டராகவே கிடைக்கும். டெய்லியும் கன்சியூம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா 5 to 8 கிராம் வரைக்கும் தான் இந்த ஆலோவேரா எடுத்துக்கணும். அதுக்கு மேலே டெஃபினட்டாக யாருமே எடுத்துக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக இதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இல்லாட்டி கண்டிப்பாக டிசென்ட்ரி ஆகும். ரெகுலராகவும் இதை வந்து நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. டாக்டர்ஸ் அட்வைசபிள், ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுக்கு. அதுவும் இல்லாமல் இன்னும் இந்த ஹீட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மென்ஸ்ட்ரல் பெயின் இருக்கிறவங்கலாம் இதை வந்து சாப்பிட்டோன்னா அந்த பெயின்லாம் அதிகம் இருக்காது. இந்த ஜெல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துடணும். இதுதான் வந்துட்டு அந்த நமக்கு டிசென்ட்ரி காஸ் பண்ணுறது. இப்போ நல்லா இந்த ஆலோவேராவை வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணணும். அந்த சின்ன சின்ன க்ரீன் கலரில், எல்லோ கலர்லலாம் தெரியும் நமக்கு, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு வெறும் கம்ப்ளீட்டாக அந்த ஜெல் மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. வீக்லி 1 or 2 எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. நான் சென்னை போன ஸ்டார்டிங்கில் நிறையா ரோட்டு கடையில் போட்டிருப்பாங்க. அப்போல்லாம் இது சும்மா அழகு பொருளுக்காக விற்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் இது ஜூஸ்க்காக வச்சுருக்காங்கன்னு. ஆனால் ஜூஸ் ஆரம்பத்தில் கசக்கும், நான் நிறைய டைம் குடிக்காமல் தான் இருந்திருக்கேன். ஆனால் போக போக தான் தெரியும் இதில் கசப்பு இல்லாமல் எப்படி ஜூஸ் போடுறதுன்னு ஒரு தடவை குடிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் நான் ரெகுலராக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் குடிச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த ஆலோவேரா ஜூஸை வந்துட்டு இந்த ஹனி, ஜிஞ்சர், லெமன்லாம் யூஸ் பண்ணி தான் போடணுன்னு ஒன்றும் கிடையாது. சில பேர் வெறும் சால்ட் மட்டுமே போடுவாங்க. நம்மளோட இஷ்டம் தான், நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸ்வீட் பிடிக்குன்றவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்வீட் பிடிக்காது, கொஞ்சம் நமக்கு காரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வெறும் சால்ட் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான் எல்லாமே. இப்போ இந்த ஆலோவேரா கட் பண்ணி ஜாரில் போட்டதுக்கப்புறம் ½ glass வாட்டர் போட்டுக்கணும். அப்புறம் இந்த ஜிஞ்சர் அதெல்லாம் போட்டுக்கணும், பண்ணி விட்டுக்கலாம். ½ லெமன் போதும். ஹனி நம்ம கிரைண்ட் பண்ணுறப்ப போடக்கூடாது, லாஸ்ட்டாக தான் போடணும். இப்போ இந்த ஜூஸை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைனலாக நம்மளோட ஆலோவேரா ஜூஸ் ஹனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆலோவேரா ஜூஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பட் ரெகுலராக கன்சியூம் பண்ணக்கூடாது, அதுவும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.